இதயத்தை அப்படியே நீங்க கத்தி கொண்டு கீறி புடுங்கி வீசின மாதிரி வீசியிருக்கிறீங்களே, இந்த அநியாயத்தை அக்கிரமத்தை செய்வதற்கு அதிகாரம் தந்தது யார்? பண்ருட்டி தொகுதியில் தொழிற்சாலை துவங்குவதற்காக வீடுகள், பலா தோட்டங்கள் அளிக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதில் சொல்லியாக வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் ஆவேசமாக பேட்டியளித்துள்ளார். அவசரமா விவசாய நிலத்தை அழிக்க வேண்டிய அவசியம் என்ன? மூன்றாவது, என் தொகுதியில் அங்குச்செட்டிப்பாளையத்தில் ஆண்டாண்டு காலமாக வாழ்கின்ற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, அருந்ததிய, மிக பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் அவர்களுடைய வீடுகளை எல்லாத்தையும் நீங்கள் இடிக்கிறீங்க. பண்ருட்டி டவுனில் 300 வீட்டை இடித்து தரமட்டமாக்கியிருக்கிறீங்க. நெல்லிக்குப்பம் பகுதியில் அங்கே இருக்கிற பூர்வீகுடி மக்களுடைய வீட்டை இடிக்கிறீங்க. இதெல்லாம், இந்த அதிகாரம் எல்லாம் உங்களுக்கு யார் கொடுத்தா? அரசு அதிகாரிகளை நான் கேட்கிறேன். இதையெல்லாம் குறித்து நான் சட்டமன்றத்தில் பேசுகின்ற போது அதெல்லாம் எங்கள் அரசு அவசரப்படாது, நாங்கள் மக்களுடைய குடியிருப்புகளுக்கு அப்படி முன்னெச்சரிக்கை இல்லாமல் அவங்களுக்கு மாற்று இடம், மாற்று வீடு கட்டி தராமல் எந்த குடியிருப்புகளையும் நாங்கள் காலி செய்ய மாட்டோம்னு சொன்னீங்க. விவசாயிகள் விளைநிலையத்தில் விவசாயம் செய்கிற விவசாயத்தை நாங்கள் அழிக்க மாட்டோம்னு உயர்நீதிமன்றம் சுட்டி காட்டிய போது தமிழ்நாடு அரசு அட்வொகேட் ஜெனரல் சொன்னாங்க. இன்னைக்கு எந்த அடிப்படையில் இன்னைக்கு இந்த மலைப்பகுதியில் எங்களுடைய மலை கிராமத்துடைய விவசாயத்தை நீங்கள் அழிச்சிங்க? ஆண்டுக்கு ஒரு முறை வருமானத்தை ஈட்டித் தருகிற எங்கள் முந்திரி மரங்களை வேரோடு புடுங்கி ராட்சத இயந்திரங்களை கொண்டு எரிச்சு எங்களுடைய கொடலை புடுங்கின மாதிரி, எங்களுடைய நுரையீரலை புடுங்கின மாதிரி, எங்களுடைய இதயத்தை அப்படியே நீங்க கத்தி கொண்டு கீறி புடுங்கி வீசின மாதிரி வீசியிருக்கிறீங்களே, இந்த அநியாயத்தை அக்கிரமத்தை செய்வதற்கு அதிகாரம் தந்தது யார்? இதற்குரிய பதிலை தமிழக முதலமைச்சர், தமிழக வருவாய்த்துறை அமைச்சர், தமிழக வேளாண்மைத்துறை அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சர் எனக்கு அளிக்க வேண்டும், இந்த மாவட்ட மக்களுக்கு அளிக்க வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக பாதிக்கப்பட்ட மக்களை திரட்டி, பாதிக்கப்பட்ட விவசாயிகளை திரட்டி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.